வெல்கம் டு ஜெர்சி கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான சிக்கன் குழம்பு ஸ்டைலில் காலிஃப்ளவர் குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் சூடாயிட்டு இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கில் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே இந்த எண்ணெயில் பொரிய விடுங்க. பொரிய விட்டு அதை நல்லா வதக்கி விடுங்க. அந்த ஸ்மெல் வர வரையும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு அரைக்காமல் இந்த மாதிரி அம்மியில் வச்சு தட்டி செய்கிறதுனால வாசனை இன்னும் அதிகமாகவே இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேன். இது நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். இந்த இஞ்சி பூண்டோடு சேர்த்து இந்த வெங்காயத்தையும் நல்லா ஃப்ரை ஆகிற வரையும் வதக்குங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் இதை அப்படியே விட்டுடுங்க. இந்த வதங்குற வெங்காயத்து கூடயே பச்சை மிளகா 2 எடுத்து அதையும் சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. வெங்காயம் எவ்வளோ எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு 1 கப் தக்காளி சேர்த்துக்கிறேன். வெங்காயமும் தக்காளியும் நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நான் ஆல்ரெடி காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கொதிக்கிற வெந்நீரில் 10 நிமிஷம் போல் ஊற வச்சு அந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் தக்காளியோடையே இந்த காலிஃப்ளவரையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் தேவைப்பட்டதுன்னா இன்னொரு ஸ்பூன் அதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் இது கூட சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம். மசாலா ஸ்மெல் போகிற வரையும் நல்லா வதக்கி விடுங்க. உங்களுக்கு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் மூடி போட்டுடலாம். குழம்பு கொதி வந்துடுச்சு. காலிஃப்ளவர் நல்லா வேகணும்லாம் தேவையில்லை. நம்ம முன்னாடியே 10 நிமிஷம் போல் வெந்நீரில் அதை ஊற வச்சதுனால அப்போவே அது பாதி வெந்திருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் ரொம்ப வேகணும்லாம் தேவையில்லை. 2லேருந்து 3 நிமிஷம் வரையும் அடுப்பில் இருந்தால் போதும். இப்போ 3 நிமிஷம் போல் ஆகிட்டு பாருங்கள், குழம்பும் நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை தூவி இறக்க வேண்டியது தான். காலிஃப்ளவர் குழம்பு சிக்கன் குழம்பு மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும்.